வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுதுன்னா ஜெய் மெயின்ஸ் ஏப்ரல் செஷன்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுனாங்களோ அவங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ வந்தாச்சு. அதில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்ன சேனல் படிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெய் மெயின்ஸ் ஏப்ரல் செஷன்ஸ் எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுனாங்க. இந்த 11 லட்சம் பேர்த்துக்கும் ஆல்ரெடி ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீயும் வந்தது. அந்த ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீ வச்சு உங்களோட மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ என்டிஏ ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைனல் ஆன்சர் கீ தான் ஃபைனல். இதுக்கு மேலே சேஞ்சஸ் எதுவும் நடக்காது. சரி, இப்போ உங்களோட ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வச்சுட்டு உங்களோட ஃபைனல் ஆன்சர் கீயும் வச்சு உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ரிசல்ட்ஸ்ல உங்களோட ஸ்கோர் கார்டு ஜென்ரேட் பண்ணிப்பாங்க. அந்த ஸ்கோர் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வரும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மிட் நைட் வரும். லாஸ்ட் இயர் 2025 எப்போ ரிசல்ட்ஸ் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் நைட் தான் ரிசல்ட்ஸ் வந்தது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே நிறைய பேர் எக்ஸாம் எழுதிருக்கனால சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும். எல்லாருமே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது அதனால அவங்க நைட்டு ஒரு 12 மணி வாக்கில் தான் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ மேபி இந்த வருஷம் அந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். பார்ப்போம். உங்களுக்கு ஈவினிங் இல்லாட்டினா மிட் நைட் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சரிங்களா? சரி, இந்த ஏப்ரல் செஷன்ஸ் எக்ஸாம் எழுதின மாணவர்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ வந்தாச்சு. இந்த ஃபைனல் ஆன்சர் கீழே என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் உங்களுக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி அதில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் மேபி யாருக்குமே சேஞ்சஸ் நடக்கல. ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீழே என்ன ஆன்சர் இருந்ததோ அதே தான். அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஏப்ரல் 2 ஈவினிங் ஷிஃப்ட்டில் அதில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கொஸ்டினுக்கு 60ங்கிற ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு 15ங்கிற ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த ஆன்சரை சேஞ்ச் பண்ணி 60 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஏப்ரல் 4 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் இதில் உங்களுக்கு ட்ராப்டு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி அட்டன் பண்ணலினாலும் சரி உங்கள் எல்லாருக்குமே இந்த ஷிஃப்டில் எழுதுகிற மாணவர்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் ட்ராப்டு. சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்தது உங்களுக்கு அடுத்த ஷிஃப்டில் உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4 செகண்ட் ஷிஃப்ட் இதில் பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே நடக்கல. ஆஸ் யூஷுவல் ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீழே என்ன சேஞ்சஸ் இருந்ததோ அதே தான் இங்கேயும் இருக்குது. அதே ஆன்சர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஏப்ரல் 5 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூமரிக்கல் கொஷின்ஸில் 2 கொஷின் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 41 இல்லைன்னா 42 இது 2ல் ஏதாவது ஒரு ஆன்சர் எழுதலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எனி நான் நெகட்டிவ் இன்டீஜர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஷிஃப்ட்டில் உங்களுக்கு ஏப்ரல் 5 ஈவினிங் ஷிஃப்ட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 5 ஈவினிங் ஷிஃப்ட்டில் எந்த சேஞ்சஸுமே நடக்கலை. அதுக்கு அடுத்து ஏப்ரல் 6 அதில் மார்னிங் ஷிஃப்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் ஷிஃப்ட்லேயும் உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே நடக்கலைங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கு அடுத்த ஷிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் ஷிஃப்ட்டில் உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் நீங்கள் எந்த ஆன்சர் எழுதியிருந்தாலும் உங்களுக்கு கரெக்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 8th ஈவினிங் ஷிஃப்ட் இந்த 8th ஈவினிங் ஷிஃப்ட்லேயுமே உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஆன்சரில் எந்த ஆன்சர் எழுதினாலும் உங்களுக்கு கரெக்டு தான். அதே மாதிரி இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் மாற்றிருக்காங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் என்னவோ அந்த கொஸ்டினுக்குண்டான ஆன்சர் அவங்களுக்கு 9ன்னு கொடுத்துருந்தாங்க ஆன்சரு. பட் இப்போ 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் மொத்தம் 7 சேஞ்சஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் உங்களுக்கும் இருந்தது. இந்த கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நாம் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்த பிறகு உங்களோட ஸ்கோர் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண பிறகு லைவ் செஷன்ஸ் வருவோம். அந்த லைவ் செஷன்ஸில் உங்களோட ரேங்க் என்ன, உங்களோட ரேங்க்குக்கு என்ஐடிஸ் ட்ரிபிள்ஐடிஸ் ஜிஎஃப்டியில் எந்த காலேஜஸில் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம லைவ் செஷன்ஸில் சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி ஷேர் பண்ணுங்கள். நிறைய மாணவர்கள் தெரியாமல் இருக்கிறாங்க. நீங்கள் பண்ணுற ஷேர் அடுத்த மாணவர்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கனாலும் நிறைய லைக்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸ் நிறைய மாணவர்கள் பார்த்து பயன்பெறுவாங்க.
இதையும் தாண்டி முன்ன ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அந்த முன்ன வீடியோவில் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிலாம் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட query ஸ்கோர் கார்டு வந்த பிறகு உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் வேணும்னா மட்டும் உங்களோட ஸ்கோர் கார்டை இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புங்க. கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.